காஞ்சி மட்டத்தில் ரொம்ப பிரசித்தராக எழுந்தருளி இருந்தவர் காஞ்சி மகாபிரிவான பேரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பரமாச்சாரியர். அவருடைய காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார், வடதேசத்தில் உள்ள வேதத்தை கற்றவர்கள் அவர்கள ஒரு கோஷ்டியை கூட்டார். தெற்கு தேசம் நம் தமிழகம், கர்நாடகம், ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய வேதம் கற்றவர்களை கூப்பிட்டார். எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வச்சு சொன்னார், இப்ப நான் ஒரு வேதத்துல ஒரு இடம் சொல்லுவேன், நீங்க அத்தனை பேரும் அதை சொல்லணும். இது எந்த பகுதின்னு முன்னாடியே சொல்லி வைக்கல அவர், நடுவில் ஒரு இடத்துல சொல்லுவேன், அதை நீங்க அத்தனை பேரும் சொல்லணும். அத்தனை பேரும் 1 2 3 ஸ்டார்ட்னர். ஆச்சரியப்பட்டு போயிட்டா, வடதேசத்திலேருந்து வந்தவர்களும் தெற்கு தேசத்துல வந்தவர்களும் அதே ஸ்வரத்தோடு அதே வரிய ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு தீர்ப்பு கொடுக்கும்போது பரமாச்சாரியர் ஒண்ணு சொன்னார், எல்லாம் கரெக்டா இருக்கு, சில இடங்கள்ல கொஞ்சம் மாறி இருக்குன்னார். எந்த இடம்னு கேட்டா, ஸ்வரம் மாறவில்லை, நீ கூடக்கூடிய சவுண்ட் சப்தம் மாறவில்லை, எழுத்து எங்கன்னா யஸ்மை அப்படின்னு வேதத்துல ஒரு இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வடதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜஸ்மை அப்படின்னு சொன்னா, ஏன்னா உத்தரப்பிரதேஷ் டெல்லி பக்கத்துல யக்காரத்தை ஜக்காரமா மாத்துவா, யமுனான்னு சொல்லவே மாட்டா, ஜமுனான்னு தான் சொல்லுவா. அதனால அந்த ஜவா மாறி இருக்க வழிய அதனால் எந்த ஒரு அபார்த்தமும் வந்து விடவில்லை, தப்பான அர்த்தம் வந்து விடவில்லை, இதுதான் ஸ்வரத்துக்கு உண்டான ஒரு லட்சணம்னு காஞ்சி மகாபெரிவா இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கா. அதுவும் வந்து ஒரு ஹீப்ரூ, வெஸ்டர்ன் வேர்ல்டு ஹீப்ரூங்கிற மொழி, அந்த ரொம்ப பழமையான மொழி, ஹீப்ரூ, இட்டாலியன், கிரீக், இதெல்லாம் இதை கற்ற ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அவர்களோடு காஞ்சி பெரியவரோடு இருந்தா. அப்ப காஞ்சி பெரியவர் கிட்ட வந்து கேட்டிருக்காதுல, ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம், இதெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டிய விஷயம் பாண்டேஜி. கார்த்தால ஒரு 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் வந்த அந்த விதேசிகள் 4 பேர் நின்றுட்டே இருந்திருக்கா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அப்புறம் காஞ்சி பெரியவர் வந்து சிஷ்யரை கூட்டுட்டு அவ 4 பேரையும் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்துருன்னு சொன்ன உடனே அவ கேட்டிருக்கா, இப்ப நாங்க கற்ற மொழிகள்ல ஹீப்ரூ, இட்டாலியன், இதுல ஹீப்ரூ என்பது ரொம்ப பழமையான மொழி. இப்ப நீங்க உங்க தேசத்திலேயோ சீன தேசத்துல இருக்கக்கூடிய சைனீஸோ, நீங்க தமிழோ சம்ஸ்கிருதமோ, இது அத்தனையும் பழமொழிங்கிறேன், இதை காட்டிலும் ஏதேனும் ஒரு பழமொழி இருக்கான்னு கேட்டா, அதுக்கு காஞ்சி பெரியவர் சொன்னாரா, இதை காட்டிலும் ஒரு பழைய மொழி இருக்கின்றது என்பது வேதத்தில் உள்ள மொழி, அதற்கு வைதீக மொழி என்பது பெயர். அது பழைய மொழிங்கிறது எப்படி ஒத்துப்போன்னு அங்க இருக்கக்கூடியவர் ஒரு இன்டர்பிரட்டரை வச்சு கேட்டிருக்காரு, இவர் எப்படி சொல்றாரு இதுதான் பழமொழின்னு. அப்போ காஞ்சி பெரியவர் என்ன பண்ணிருக்கார், அந்த அதே பாடசாலையில படிக்கக்கூடிய ரிக்வேத பிள்ளைகளை கூட்டுட்டு, அப்பா இங்க வா, நீ ஒரு நான் சொல்லக்கூடிய வரிய சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த ரிக்வேதத்தில் உள்ள பகுதியை அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கா. அதை தனக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவரை மண்ணுல எழுதி காமினர். அந்த பிள்ளைகள் ரிக்வேதத்தில் கூறக்கூடிய வரிகளை மண்ணுல எழுதி காமினர். அந்த வந்த விதேசிகளுக்கு ஏதோ இவர் எழுதுறாரு, என்னன்னு புரியல, அவளுக்கு லிப்பிலாம் தெரியல. ரிக்வேதத்தில் உள்ள வரியை எழுதியிருக்கேன்னு அவர்கள் கிட்ட கூறு அப்படின்னு அசிஸ்டன்ட்ட சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அப்படியா அவ கேட்டுட்டோம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கார், சில எழுத்தை எல்லாம் நான் இப்ப மாத்திரேன்னு சொல்லிட்டு 1 2 4 5 7 8 எழுத்த மாத்திருக்கார். மாத்தின உடனே இப்ப அந்த வரிய படிச்ச உடனே அவர்கள் அசந்து போய் விட்டார்கள். ஏனென்றால் அதுல சில எழுத்த மாத்தினோம்னா அவ ஹீப்ரூ மொழியில எந்த புத்தகத்தை கொண்டாடுகின்றார்களோ அந்த புத்தகத்தில் உள்ள வரி வந்துருச்சு. சோ அப்போ அவர்களுக்கு சொல்லியிருக்காரு, பார்த்தேன்னா நீங்க வந்து ஹீப்ரூ பழமொழியான்னு கேட்டதற்கு நான் ரிக்வேதத்தில் உள்ள வரிய வச்சு எழுத்துக்களை மாத்திவிட்டேன்னா உங்க வரி வந்துருச்சு. அப்ப அவர்கள் கூறினார்கள், நீங்க அதனுடைய அடிப்படையாக என்ன தெரிவிக்கிறீங்க, அதாவது வந்து இந்த ஹீப்ரூ மொழிக்கும் பழமையானது வேத மொழிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி வச்சுக்கலாமே, ஹீப்ரூ மொழி பழசு, அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாதிரி வேத வரியா வந்திருக்கலாமே அப்படின்னு அவர்கள் கேட்ட போது, ஹீப்ரூல இருந்து வேதம் வந்திருக்கலாமே. அதான் பெரியவா காஞ்சி பெரியவா சொன்னா, நிச்சயமா ஹீப்ரூல இருந்து வேதம் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஹீப்ரூல இருந்து வேதம் வந்திருக்குங்கிறத உன்னால ப்ரூவ் பண்ண முடியலையே. உன்கிட்ட பூட்டு இருக்கு, என்கிட்ட தானே சாவி இருக்கு, நான் இந்த எழுத்தா மாத்தினா உன்கிட்ட நான் தானே சொல்றேன், நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறிய. ஹீப்ரூல இருந்து if you say that Vedic language is derived from Hebrew, you should prove it. But I am able to prove this to you. அப்படி நிறைய சர்ச்சைகள் இந்த ஸ்காலர்லி வேர்ல்ட்ல நடந்திருக்கு பாண்டேஜி. அதனால வேதம் என்பது ரொம்ப பழசு, சவுண்டை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறதுல வித்தியாசமே இல்லை.